ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரியாணி. அது என்ன பிரியாணினா சிக்கன் டிக்கா பிரியாணி. நார்மலாவே சிக்கன் டிக்கானாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம அதை வச்சு இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தி நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். செய்யறதுக்கு முதல்ல ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கிலோ சிக்கனை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த அளவு பீஸ் வெட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு லெமன் புழிஞ்சு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு மூடி வச்சு இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதில்ல. இதை நம்ம எப்படி மீன் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி அளவில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப மறுபக்கம் எல்லாத்தையும் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேகிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ மறுபடிக்கும் நம்ம ஒரு மூடி வச்சு நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு துண்டு நெருப்பு துண்டு எடுத்து அதை அப்படியே நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே நடுப்பகுதியில் அதை வச்சிடலாம். எதுக்கு நம்ம வைக்கிறோன்னா சிக்கன் டிக்காவில் ஒரு வித அந்த கறி ஸ்மெல் ஒன்று வரும், அந்த வாடைக்காக தான் நம்ம அதை வைக்கிறோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த புகையெல்லாம் அதுக்குள்ளேயே தம் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த புகையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த மூடியை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடியை எடுத்தாச்சு. இப்போது இந்த கறி இருக்கிற பாத்திரத்தை நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு ஒரு வாட்டி சிக்கனை நல்லா திருப்பி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துருச்சுன்னா ஃபுல்லாக வெந்துடும். எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி கூட சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு இது கூடவே ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட வாடையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதான். நம்ம இது கூடவே ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு இவ்வளோதான் மசாலா, வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலா தான், அதனால தான் இதுலேயே நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான். நம்ம ரெடி பண்ண சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே தனியாக கூட நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு தான் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிக்கா செய்துட்டோம். இப்போ டிக்கா செய்ததுக்கு அப்புறம் நம்ம சிம்பிள் வேலை தான். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ரைஸை நம்ம வடிச்சிட்டு இந்த டிக்கா மசாலாவையும் நம்ம ரைஸையும் ஒன்னா சேர்க்க போறோம். அவ்வளவுதான் இதுல வேலையே. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நீங்க பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதே டைம் தான் ஆகும் கண்டிப்பா. ஆனா சூப்பரா இருக்கும். 2 டிஷ் ஒரே சாப்பாட்டுல சாப்பிட்ட திருப்தி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/2 மணி நேரம் பிரியாணி அரிசி 1/2 கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே அது நெய் கொஞ்சம் இதில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யும் ஆப்ஷன் தான், வேணான்னா விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பாதி லெமன் ஜூஸ் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தம்மு வைக்கிறதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிட்டு நம்ம ஒரு தவா வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணி எடுத்து அது மேலே வச்சு தம்மு வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியை எடுத்து கீழே வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ண சிக்கன் டிக்கா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸும் நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் நல்லா ஆட் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கும் இதே மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக
ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நம்ம சூப்பரா நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்ல உள்ளவங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு என்னோட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல சொல்லி மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.